ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, சந்தாவை கூட்டிகிட்டு வானதி வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அப்படியே எபிசோடு வந்து முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோழனை தான் காமிப்பாங்க. சோழன் வந்து ஃபஸ்ட்டு பாண்டியனுக்கு கால் பண்ணுவாங்க. என்ன பாண்டி, என்ன பண்ணின்னு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. நான் நல்லா இருக்கிறேன், நீ என்ன பண்ணின்னு இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, நானும் நல்லா இருக்கிறேன்டா, இங்கே ரொம்ப சூப்பராக போயின்னு இருக்குது என் லைஃபு. இங்கே ட்ரிப்புக்கு வந்த இடத்துல நிலா வந்து கோவப்பட்டு ஏதாவது பேசுவான்னு பார்த்தா எதுவுமே பேசவே இல்லை. மற்றவங்க முன்னாடியே ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கிறா. பின்னாடி போனால் திட்டுவான்னு பார்த்தா அப்பயும் வந்து ரொம்ப பாசமாகவே நடந்துக்கிறா. நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன். இங்கே வந்ததை விட நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, சந்தோஷம்டா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, சரி அண்ணா இருக்கிறாரா, அண்ணங்கிட்ட ஸ்பீக்கர் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்வார். உடனே ஸ்பீக்கர் ஆன் பண்ணிவிட்டு, சொல்லு சோழா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்வார். அண்ணா இந்த மாதிரி நிலா வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், சந்தோஷமாக அவளும் என்கிட்ட பேசலாம், எதுவும் திட்டல கோவப்படலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பார் அவர். உடனே வந்து என்ன, நான் எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே வந்து கோட்டின்னு இருக்கிறீங்க, ஒரு வைபே இல்லாத இருக்கிற பாண்டியனி அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இங்கே ஒரு பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லுவார். பிரச்சனையா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சேரன் வந்து அதெல்லாம் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவார். இவர் வந்து ஃபோனை சேரன் இருந்து உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து பாண்டியன் வந்து சோழனுக்கு கால் பண்ணி வந்து பேசுவாங்க. இவர் என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த மாதிரி சந்தாவுடைய அவங்க மாமாலாம் வந்து சந்தாவை கூட்டின்னு போகிறதுக்குனே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது வந்து மியூட்டில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை நடந்ததா, எனக்கு சொல்லவும் வேண்டியதானே நீ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நீ அவ்வளோ தூரத்தில் இருக்கிற, உங்கள்கிட்ட ஏன் சொல்லி உன்னை வேற கஷ்டப்படுத்தணும், இதெல்லாம் கஷ்டம் இல்லைடா, நீ எதுவும் வந்தாலும் சொல்லுடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் இங்கே இருக்கிறேன்றதெல்லாம் சொல்லாதெல்லாம் விட்டுறாத என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து பாண்டியன்கிட்ட சொல்லுவாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை வச்சுருவார். அதுக்கப்புறம் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு இவர் நிலா கிட்ட சொல்லுவார் சோழன். என்னங்க இவ்வளோ நடந்திருக்குது, யாருமே ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை, இருங்க நான் உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சேரனுக்கு தான் கால் பண்ணுவாங்க. என்னாச்சுன்னா என்னென்னவோ சொல்கிறாரு இவர் அப்படின்னு, எல்லாத்தையுமே சொல்லிட்டானுங்களா இவனுங்க, உளறு வாங்கிப்பா இவனுங்க, நீ எப்படிப்பா இருக்கிற, நான் இருக்கட்டுறத விடுண்ணா, நீ என்னென்ன அவங்க சந்தா வந்து ரிலேஷன்ஸ்லாம் வந்தாங்களாம், கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்த்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து இவரும் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இவ்வளோ பிரச்சனையாக இருந்திருக்குது, ஏன்னா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, இதில் ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் சமாளிச்சிட்டோம், இப்போ எதுவும் பிரச்சனை இல்லைங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, எதுவும் இல்லைப்பான்னு, வானதி வந்து கரெக்டான ஒரு நேரத்தில் ஹெல்ப் பண்ணாங்கல்ல, பெரிய விஷயந்தானா இது அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. ஆமாம்ப்பா, அந்த பொண்ணுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சரிங்கண்ணா, நீங்கள் பார்த்துக்கோங்க, எதனா பிரச்சனைனா சொல்லுங்கள், நாங்கள் உடனே கிளம்பி வரோம், அதெல்லாம் இப்போ எதுவும் இல்லைப்பா, சமாளிச்சாச்சுல, எதனா பிரச்சனைனா கால் பண்ணுறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு வைப்பார். அதுக்கப்புறம் இவர் சோழன் வந்து நிலாக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, 2 பேருமே பக்கத்தில் உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. பக்கத்தில் உடனே சோழன் என்ன பண்ணிவிடுவார்னா, நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கிறீங்க, பக்கத்தில் வேறு இருக்கிறீங்க, நைட் டைம் வேறு, ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நிலா என்ன பண்ணுவாங்க, எழுந்து தூரம் போய் உட்காந்துருவாங்க. தெரியாத நானாக என் வாயால் கெடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். நான் அழகுன்னு எனக்கு தெரியுங்க, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. அதுக்கு இல்லைங்க, பக்கத்தில் அழகாக இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டேன், தெரியாத சொல்லிட்டேன், நீங்கள் அதுக்கு அவ்வளோ தூரம் போய் உட்காரணுன்னு அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து சொல்லுவார். எங்களுக்கு தெரியுங்க, நீங்கள் டைம் ஆகிடுச்சில, போய் படுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க நிலா. இவரும் போயிட்டு படுத்துட்டு நிலாவை பார்ப்பாங்க சோழன். உடனே வந்து நிலா முறைச்சி பார்த்த உடனே கண்ணை மூடின்னு தூங்க ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் நிலா வந்து சோழன் வந்து நீங்கள் அழகாக இருக்கிறீங்கன்னு சொன்னதை வந்து நினச்சி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே தூங்குற மாதிரி காமிச்சிருவாங்க. அடுத்தது வந்து பாண்டியன் தான் வந்து வானதிக்கு கால் பண்ணுவாங்க. வானதி வந்து பார்த்திங்கன்னா சந்தாவை, நீங்கள் இங்கே படுத்துக்கோங்க, நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு, நான் நைட்டில் ஃபோன் பேசுவேன், உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் வந்து வானதி வந்து பாண்டியனுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. என்ன பண்ணுற பாண்டி, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சாப்பிட்டுட்டேன், நாங்கள் 2 பேரும் படுத்துட்டோம், எதுவும் பயப்படாத, சந்தா பற்றி எதையும் யோசிக்காத, நான் எங்கள் வீட்டில் சொல்லி சமாளிச்சிட்டேன், நான் அதை பற்றி யோசிக்காத நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து பாண்டியனுக்கு சொல்லுவாங்க. இருந்தாலும் நீ பண்ண விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் வானதி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, எனக்கு தெரியும் எப்போவே நான் இந்த மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் செய்வேன், ஆனால் நீ தான் வந்து என்னை எப்போ பார்த்தாலும் தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ணுற நீ அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வானதி, நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி, ஐ லவ் யூ சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு, அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல அதெல்லாம் போய் சொல்லுவாங்களா, அது அவங்களுக்கு தெரியும் இல்லை, இல்லை அவங்களுக்கு தான் ஹிந்தி ஆச்சு தெரியாதே அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி சொல்லுவாள். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. சரி, நான் உன்னை காதலிக்கிறேன் என்று தமிழில் சொல்லு அப்படின்னு. ஏன்டி இவ்வளோ பியூர் தமிழில் போய் அவனா சொல்லுவானா அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, ஆமாம் இல்லை நல்லாவே இல்லை, சரி நீ எதுவும் பேச வேணாம், சரி நீ சொல்ல, நான் சொல்ல தேவையில்ல, நீ மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஐ லவ் யூன்னு அவன் ஏதோ கடமைக்கு சொல்லுவார் பாண்டி. அதுக்கப்புறம் இவங்க சந்தா வந்து சிரிக்க ஆரம்பித்தோடனே, என்ன பக்கத்தில் சிரிக்கிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்பார். இல்லை நம்ம பேசுனதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல, அதனால தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, சரிடி ஐ லவ் யூடின்னு சொல்லிட்டு அப்படியே இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. சந்தா வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே இருந்துட்டு, நாங்கள் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டிங்களா, உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வானதி வந்து வெக்கப்பட்டு அப்படியே கண்ணை மூடிக்குவாங்க. சரி தூங்குங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சோழனையும் நிலாவையும் தான் காமிப்பாங்க. கோவில் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேரன் தான் வந்து சந்தா கிட்ட கால் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கிற சந்தா, சாப்பிட்டியா, என்ன பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு சேரன் வந்து சந்தா கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி இங்கேயே இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க ஹிந்தியில் கேட்பாங்க. ஒன்றும் பயப்படாத சந்தா, மேனேஜ் பண்ணிக்கலாம், இப்போ சோழன் வேறு ஊர்லேருந்து வருவான், எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, இல்லை எங்கள் வீட்டில் இப்போ வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை பண்ணுவாங்க, மறுபடியும் இன்னும் நிறைய ஆளுங்களை கூட்டின்னு வந்து மறுபடியும் தேடுவாங்க, எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது, இவங்க வீட்லையும் அவங்களும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து சந்தா வந்து கேட்பாங்க. உடனே சேரன் வந்து இதை பற்றி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி, சரி நீ எதுக்கும் பயப்படாத, நான் மேனேஜ் பண்ணி உனக்கு கூட்டிகிட்டு வேறு எங்கன்னா சேஃபாக இருக்கிற இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறேன் நான், இப்போ மட்டும் நீ என்ன பண்ண, கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அவங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி. வானதி வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிவிட்டு ஃபோனை வைப்பாங்க. உடனே சேரன் வந்து இதை பற்றி யோசிப்பாங்க. இவர் பாண்டியன், இவர் சோழன் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம், இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறம் சந்தாவை வந்து அவங்க வீட்டிலே வச்சுக்கிறது வந்து சரிப்பட்டு வராது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வந்து சீக்கிரம் ஒரு நல்ல முடிவு. ஏன்னா அவங்க வீட்லேயும் மறுபடியும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எதனா நம்ம ஒரு கோவிலில் போயிட்டு சிம்பிளாகவே முடிச்சுக்கலாம், ரொம்ப கிராண்டாக செய்யலைன்னாலும் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க நிலா, சோழன், பாண்டியன்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்காத, நான் பேசாத, நீ முதல்ல கல்யாணம் பண்ணுங்க, அவங்க பாவம் இல்லையா, மொழி தெரியாத, எத்தனை நாளைக்கு அவங்க வீட்டில் இருந்து மேனேஜ் பண்ணுவாங்க. இப்போ வானதி இருந்ததுனால அவள் காப்பாற்றிட்டா, இப்போ வேறு யாரும் இல்லைன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணி சமாளிச்சிருப்போம் சொல்லு பார்ப்போம். அவள் கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி திரும்ப போய் நம்ம அந்த ஊரில் போய் கூட்டிகிட்டு வந்திருக்க முடியாது சந்தாவை. அதனால் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுன அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியனும் சோழனும் வந்து சேரன்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்த வாரம் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சேரனுக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.